ஃபிலிம்ல என்னால ஒர்க் பண்ண முடியலன்னு ஒரு சோகம் இருக்கு. அப்புறம் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற டீம்ல இருக்கிறவங்க ஆகட்டும், ஒரு லேடினா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க. ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் ஃபேஸுக்கு நேராவே சொல்லிடுவாங்க நாங்க அப்ரோச் பண்ணும்போது. ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் இது. இதெல்லாம் நடக்கிற சான்சஸ் 0.001% தான். ஒரு படம் ஏன் ஹிட் ஆகுது ஏன் ஃபிளாப் ஆகுதுன்னு சில படத்துல சொல்லவே முடியாது. நாங்க ஃபிளாப் ஆகும்னு நினைச்ச படம்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. பட் அது ஒரு படம் ஃபிளாப் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் மட்டும் இருக்காது. போய் யூனியன்ல ஃபைட் பண்ணா எதுக்கு, அடுத்த பட வாய்ப்பே வர மாட்டேங்குது. நம்ம செஞ்ச வேலைக்கு தான் நம்ம காசு கேட்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் கேட்கல. இப்போ இருக்கிற எடிட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா அக்ரிமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க. அப்புறமா சம்பளமும் தர மாட்டேங்கிறாங்க. பேசுறது ஒரு சம்பளம், கொடுக்கறது ஒரு சம்பளம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணலான்னு தான் நான் எலெக்ஷன்லயே நின்னேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் தான் ஹையஸ்ட் ஓட் கமிட்டி மெம்பர் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஸோ நாளைக்கே எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணதான் போறேன். நடிக்க சான்ஸ் வந்தாலும் கண்டிப்பா பண்ணதான் போறேன். ஆனா அரசியல் மட்டும் எனக்கு வேண்டாம். அது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அது மட்டும் வேண்டாம். ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்டே இல்லாம பண்ணும். அந்த படத்துல அவங்க யோசிச்சு எடுத்த சீனு வேற, நான் எடிட் பண்ண சீனே வேற. வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எடிட்டர் கீர்த்தி மோகன் அவர்களை சந்திக்க போறோம். அவருடைய அனுபவங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நீங்க படிச்சதுலாம் எங்கம்மா? நான் படிச்சது ஃபுல்லா பெங்களூர் சார். ஒரு டிகிரி வரைக்கும் அங்க படிச்சேன். எம்பிஏ மட்டும் நான் சினிமாக்கு ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணிட்டே தான் எம்பிஏ முடிச்சேன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல. நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல எனக்கு ஒரு எடிட்டர் ஆகணும்னு எப்படி தோணுச்சுன்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ஒரு ஸ்டுடியோ பெங்களூர்ல இருக்கு. அந்த ஸ்டுடியோக்கு நான் போய் ஃபர்ஸ்ட் அங்க ஒரு எடிட்டரை மீட் பண்றேன். அவர் இந்த அப்போல ஃபிலிம் வரும் இல்ல, அந்த ஃபிலிம் அந்த ரீல் எல்லாம் வச்சுட்டு கட் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு வைடு ஷாட் மாதிரி இருந்துச்சு, அதை வச்சு இன்னொரு க்ளோஸை வச்சு கட் பண்ணி இதை ஒட்டி காமிச்சாங்க. என்னடா இது ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு, இது இப்படிதான் பண்றாங்களா சினிமான்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி அந்த இதை எடுத்துட்டு வேற ஒரு ஆங்கிள் ஒட்டி காமிச்சப்போ அது ஃபுல்லா ஒரு அந்த சீனே மாறிடுச்சு. சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துதான் சரின்னு சொல்லி நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். சினிமாக்கு நான் வரும்போது அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. பட் நான் வரும்போது ஃபிலிம்ன்றது டோட்டலா இல்ல. இட் வாஸ் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட். ஸோ ஃபிலிம்ல என்னால ஒர்க் பண்ண முடியலன்னு ஒரு சோகம் இருக்கு. இப்ப அங்கிருந்து எப்படி சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பா தான் ஒரு எடிட்டரா ஸ்ரீகர் சார் கிட்ட வந்தேன். அது அப்படியே அசிஸ்டண்டா ஒரு கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் தனியா எடிட்டிங் ஆரம்பிச்சேன். ஸ்ரீகர் பிரசாத் சார் வெளியே வந்துட்டீங்க. வந்துட்டு இப்ப தனியாதான படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். இப்ப முதல்ல டைரக்டர் எப்படி போய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்க? என்னென்ன படம் பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் 10 மூவிஸ் பண்ணிட்டேன். இன் கன்னடா, தமிழ், தெலுங்கு அண்ட் ஸ்ரீலங்கன். ஸ்ரீலங்கன்ல உதும்பரான்னு ஒரு படம் பண்ணேன். தமிழ்ல போய் கால் குதிரை, கொண்டால் பாவம், மாருத் நகர் போலீஸ் ஸ்டேஷன். தெலுங்குல அனகனகா ஒத்தித்தின்னு ஒரு படம் பண்ணேன். கன்னடால ஒன்பத் நேதிக்கு, அப்புறமா தண்டுபாளையம் 4 பண்ணேன். இன்னும் இருக்கும், மறந்துச்சு. எல்லா லாங்குவேஜ் பண்ணிட்டீங்க? சவுத் இந்தியாவை ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. மலையாளம் ஒன்று பாக்கி, ஹிந்தியும் மிச்சம். ஆமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது எப்படி சொல்ல முடியும், அது எல்லாமே என்னோட ஃபேவரட் தான். பட் எனக்கு நிறைய ஒர்க் வைஸா சேலஞ்சிங்கா மூவினா இங்க இருக்கிற எந்த மூவியும் கிடையாது. ஏன்னா ஒர்க் வைஸா சேலஞ்சிங்கா மூவி அந்த படம் நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் அதுல என் பேர் வராது. அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். அதுல ஒரு 7 மணி நேரம் ரஷ், 5 கேமரா செட்டப். அந்த 7 மணி நேரம் ரஷ் பிரிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப எல்லா ஆங்கிள் எங்க அது மறுபடியும் அந்த லொகேஷனுக்கு போக முடியாது, அவ்வளவு க்ரௌட செட் பண்ண முடியாது. ஏன்னா லைவா ஒரு காலேஜ்ல நடக்குது, காலேஜ் பசங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இது ஷூட் பண்ணி முடிக்கணும், 3 சீன் எடுக்கணும். அந்த இதனால என்ன பண்ணாங்க, எங்கெங்க முடியுதோ அங்கெல்லாம் கேமரா வச்சுட்டாங்க. அந்த ஒரு சீன் மட்டும் ஒரு டாக்கி போர்ஷன் ஃபுல்லாவே ஒரு 7 மணி நேரம் ரஷ். அதை பிரிச்சு பண்றதுக்கே 3 to 4 days வெறும் பிரிக்கிறதுக்கே ஆச்சு. எடிட் பண்றதுக்கு இன்னொரு 3 days எடுத்துக்கிச்சு. அந்த ஒரு சீன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான எடிட்டா இருந்துச்சு. அதை விட்டு ஃபேவரட் மூவின்னா அது எப்படி சொல்ல முடியும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம், ரெக்கக்னிஷன், ஒரு ரீச் ஆன படம்னா கொன்றால் பாவம் தான்.
அந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த 13 டேஸ்ல ஷூட் முடிச்சிட்டோம். டப்பிங் ட்ரிம்மிங் எல்லாம் முடிச்சு ஒரு படம் லாக் ஆற இது ஒரு 1 மந்த்க்குள்ளேயே நடந்துருச்சு. அது ரொம்ப ஸ்மூத்தா போன படம். பிளஸ் நல்ல ரீச் ஆச்சு. நல்லா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. கொன்றால் பாவம் படம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. அது நீங்க டிசைட் பண்ணதா இல்ல டைரக்டர் டிசைட் பண்ணதா? போகணும் அந்த கதைக்கு, அந்த எடிட் தேவை, அந்த எடிட் தான் இருக்கணும். பிளஸ் அந்த கதைக்கு இது தேவைப்படுதுன்றதுனால அந்த எடிட்டை வச்சோம். சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இதா இருக்காங்களா இல்ல கொஞ்சம்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் அகைன் சார். இப்போ ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்கன்னா அந்த மாதிரி அவங்க கூட நல்லா கம்ஃபர்டபுளா போகுது. நல்ல ஒரு ரேப்போல தான் இருக்கு. பட் ஒரு 2 படம் நான் பண்ணிருக்கேன், சில பிரச்சனை ஆயிருக்கு. ஒரு லேடின்றனாலயே பிரச்சனை ஆயிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஒரு ப்ரொடியூசர் ப்ரெஷருக்கோ இல்ல வேற ஏதான ஒரு ப்ரெஷருக்கோ ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற டீம்ல இருக்கிறவங்க ஆகட்டும், ஒரு லேடினா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க. சில பேரெல்லாம் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் ஃபேஸுக்கு நேராவே சொல்லிடுவாங்க நாங்க அப்ரோச் பண்ணும்போது, பொண்ணுங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம்னு. எனக்கு அது ரீசெண்டா நடந்திருக்கு. அது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். பட் எனக்கு ஃபேஸ் சொல்றவங்களே பரவாயில்லன்னு தோணுது. நாங்க பொண்ணு கூட ஒர்க் பண்ண மாட்டோம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பண்றவங்க பெட்டர். நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமை ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி ஒரு இதுக்காக அவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி ஒருத்தரை வெளியில அனுப்புறதுக்காக நிறைய வேலை பார்ப்பாங்க. அது ரொம்ப சீப்பா தப்பா இருக்கு. இப்போ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணணும். அவங்க டைம் நீங்க ஒரு டைம் சொல்லுவீங்க, அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அப்படின்னா எடிட்டிங்னா கொஞ்சம் நைட் மிட் நைட் எல்லாம் போகும். அதெல்லாம் எப்படி இருக்கு? எடிட்டிங் ரிலீஸ் டைம்னா இந்த இந்த படம் அந்த படம்னு இல்ல சார். எல்லா படமே ரிலீஸ் டைம்ல நைட் அண்ட் டே ஒர்க் போகும், தூங்க மாட்டோம். அது மேன் ஆகட்டும் லேடி ஆகட்டும், படம் ரிலீஸ் ஆகணும்னா பண்ணிதான் ஆகணும். அது வேற வேலையே வேற சுச்சுவேஷனே இல்ல, நம்மளுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஒரு படம் ஓடாம போறதுக்கு எடிட்டர் தான் காரணம் சொல்றாங்க. அது உண்மையா? ஒரு படம் ஏன் ஹிட் ஆகுது ஏன் ஃபிளாப் ஆகுதுன்னு சில படத்துல சொல்லவே முடியாது. நாங்க ஃபிளாப் ஆகும்னு நினைச்ச படம்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. சோ நீங்க ஒரு தனிப்பட்ட நபரை இவங்கதான் காரணம்னு சொல்லி சொல்லவே முடியாது. ஏன்னா அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு கதை சரியா எடுத்துட்டு போகாம இருக்கலாம், இல்ல கதையே நல்லாம இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி எடிட்டிங்கே நல்லாம இல்லாம இருக்கலாம், கேமரா நல்லா இல்லாம இருக்கலாம். பட் அது ஒரு படம் ஃபிளாப் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் மட்டும் இருக்காது. ஒரு ஒரு 2 3 ரீசன் சேர்ந்தா மட்டும்தான் அந்த படம் கொஞ்சம் கூட ஓடாம ஃபிளாப் ஆகும். இல்ல ஓரளவுக்கு ஓடுதுன்னா எல்லாமே சரியா இருக்கு, ஏதோ 1 2 விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். யூ கான்ட் புட் எனி பிளேம் ஆன் எனி சிங்கிள் பர்சன் ஆர் அ சிங்கிள் டிபார்ட்மெண்ட். நடிகர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்காங்க, ஏன் ஒரு எடிட் கோடிக்கணக்கில் தர மாட்டேங்கிறாங்க? மெயின் கேஸ்ட் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் கோடி கணக்குல இருக்கும். மோர் தென் 100 crores அந்த மாதிரி பேமெண்ட் தருவாங்க. அதே ஒரு டைரக்டருக்கு இட் வில் பி அரௌண்ட் 10 crores or 12 crores. கேமராமேனுக்கும் ஒரு 1 or 2 crores வரும். ஆர்ட் டைரக்டர் ஆர் மிச்சம் இருக்கிற டெக்னீஷியன் மெயின் டெக்னீஷியன் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 25 lakhs to 50 lakhs வரைக்கும் பேமெண்ட் தராங்க. பட் ஒரு எடிட்டருக்கு, அவ்வளவு பெரிய படம் பண்ண எடிட்டருக்கு 10 லட்சம் கூட வந்திருக்காது. ஏன்னா தே திங்க் இட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம ஒரு 4 செவருக்குள்ள உக்காந்து பண்றோம், அதனால ஈஸியா இருக்கு உங்களுக்குன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டா இருக்கு. சில ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கு, மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. எடிட்டர்ஸ் ஆனா நம்ம ரொம்ப ஈஸியான வேலை பண்றோம். ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளோட ஒர்க்ன்றது ரொம்ப டிடிஎஸ், ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்கும். நம்மளுக்கு பிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா எப்பவுமே உக்காந்துட்டு இருக்கிறோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்ல. அது மட்டும் இல்லாம எங்களோட ஒர்க் எப்படின்னா, டைரக்டர் தவிர்த்து எடிட்டர் தான் படத்தோட ஆரம்பத்துல இன்னும் படம் ரிலீஸ் ஆகி முடிச்சிட்டு டைரக்டர் கூட போயிடுவாங்க. ஆனா நாங்க இருப்போம். நாங்க ரிலீஸ் ஆகி முடிஞ்சிட்டும் எங்களுக்கு வேலை இருக்கும். ஏன்னா அது ஒரு ஓடிடில ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஓடிடிக்கு தனி ஃபார்மேட், தியேட்டருக்கு போறது தனி ஃபார்மேட். இந்த ஓடிடி ஃபார்மேட் ஃபைனல் பண்ணி அதை செக் பண்ணி அதை பார்த்து நாங்க அத ஒரு ஓடிடிக்கு அனுப்புறோம். அவ்வளவு ஒர்க்குக்கு எங்களுக்கு கிடைக்குதானா இல்ல. அதுக்கு எல்லாரும் விட கொஞ்சம் அதிகமாவே உழைக்கிறோம் பிராங்கா சொல்லணும்னா. அந்த மாதிரி உழைக்கும் போது அதுக்கு ஏத்த ஒரு சம்பளம் தான் கேக்குறோம். சோ எங்க பேமெண்ட் எப்படி பேசுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சில பேரு ஓடிடி ரிலீஸ் வரைக்கும் இதுதான் பேமெண்ட், இதுதான் உங்களுக்கு பேக்கேஜ் அந்த மாதிரி பேசிடுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்க முடியாது. ஒரு பெண்ணா எடிட்டிங்ல ஜெயிச்சிட்டீங்க, இப்ப அடுத்து உங்க சங்கத்தை எடுத்துருக்காங்க.
அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி நான் இந்த தேர்தல்ல நிக்கணும் எலெக்ஷன்லன்ற ஐடியா இருக்கல. அதுக்கப்புறம் சில பேர் சொல்லி நில்லு, நீ ஆனா கொஞ்சம் சேஞ்ச் எடுத்துட்டு வான்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இப்போ இருக்கிற எடிட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா அக்ரிமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க. அப்புறமா சம்பளமும் தர மாட்டேங்கிறாங்க. பேசுறது ஒரு சம்பளம், குடுக்கறது ஒரு சம்பளம். எடிட்டிங் முடிச்சிட்டு படம் ரிலீஸ் ஆயிடுது, ஆனா இன்னும் சம்பளம் மிச்சம் இருக்கு. நம்ம போய் யூனியன்ல ஃபைட் பண்ணா எதுக்கு? அடுத்த பட வாய்ப்பே வர மாட்டேங்குது. அந்த ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, வேற ப்ரொடியூசர்ஸ்க்கும் அவங்க பரவிட்டு இவங்க பணம் கேட்பாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. நம்ம செஞ்ச வேலைக்கு தான் நம்ம காசு கேட்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் கேட்கல. நாட் எவ்ரி ப்ரொடியூசர், பட் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் நமக்கு அந்த மினிமம் அமௌண்ட்டை விட கம்மியா தான் பேசுறாங்க. அது நோ சொன்னா ஒரு பிளாக் மார்க் வர வச்சுட்டு மத்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட படம் பண்ணாத மாதிரி பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணலான்னு தான் நான் எலெக்ஷன்லயே நின்னேன். நிக்க விருப்பமே இல்ல ஃபர்ஸ்ட், பட் நிறைய பேர் சொன்னாங்க நீ நில்லு, நல்லா பேசுற, நல்லா பண்ற, யூ கேன் டூ சேஞ்ச் சொல்லி என்கரேஜ் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஓகே. நின்னுட்டு வின் பண்ணும்போது இவ்வளவு ஓட்டு வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஐ வாஸ் லைக் ஓகே, வின் ஆகுறதே டவுட் நீன்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் நான் உள்ள போய் உக்காந்தேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் தான் ஹையஸ்ட் ஓட் கமிட்டி மெம்பர் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஒரு பெண்ணா யூனியன்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டீங்க. இப்ப அரசியலுக்கு போற விருப்பம் உண்டா? சினிமால என்ன இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அது என்ன நடக்குதோ என்ன ஆக போதோ எனக்கு தெரியாது. நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பாத்துக்கணும்ன்ற ஐடியால தான் இருக்கேன். சோ நாளைக்கே எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணதான் போறேன். நடிக்க சான்ஸ் வந்தாலும் கண்டிப்பா பண்ணதான் போறேன். ஆனா அரசியல் மட்டும் எனக்கு வேண்டாம். அது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அது மட்டும் வேண்டாம். நடிகர் விஜய் சினிமால இருந்து அரசியலுக்கு போயிருக்காரு. அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நல்லது பண்றவங்க யார் வந்தாலும் என் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நல்லது செய்யறத பார்த்து நடிகர் விஜய் உங்களுக்கு அரசியலுக்கு கூப்பிட்டா நீங்க போவீங்களா? ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலான கொஸ்டின் இது. இதெல்லாம் நடக்கிற சான்சஸ் 0.001% தான். பட் இந்த மாதிரி யாரே கூப்பிட்டாலும், அரசியலுக்கு என்னவே கூப்பிட்டாலும் நான் எங்கேயுமே அரசியல்ல இன்வால்வ் ஆக விரும்பல. எனக்கு அது பிடிக்கல. இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மென்மேலும் நிறைய படம் பண்ணணும், நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம் எல்லாம் பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என் மனசார வாழ்த்துக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட்.